Okay guys, so நம்ம last classல competition act 2002ல important concepts ஆன agreementனா என்ன, acquisitionனா என்ன, and then பார்த்தீங்கன்னா ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ கன்சியூமருக்கான டெஃபினேஷன் பார்த்தோம். தென் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து அது எப்போ வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்டாக ஆகும், அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட்டாக இருக்கும் போதுன்னு சொன்னோம். ஸோ எப்போ வந்து அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட்ன்றதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட்டாக இருந்தால் அது வாய்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்டை நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணோம், லைக் ஆரிஜினல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் தென் vertical agreement அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹாரிஜான்டல்னால் சேம் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் செயின், லைக் வந்து நானும் வந்து ஷூ இண்டஸ்ட்ரி, நீயும் வந்து ஷூ இண்டஸ்ட்ரி. ஸோ வெர்டிக்கல் அக்ரிமெண்ட்ஸ்ன்றது பிட்வீன் யாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர் டு டீலர் டு ரீட்டெய்லர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுக்கான டைப்ஸ்லாம் நம்ம பார்த்து முடித்தோம். அண்ட் தென் எக்ஸெப்ஷனல் அக்ரிமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான அப்யூஸ் ஆஃப் டாமினன்ட் பொசிஷன்னா என்னென்னு பார்த்தோம். டாமினன்ட் பொசிஷன்னா பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்து என்ஜாய்ட் பை அன் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்யூஸ்னால் வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ மிஸ்யூஸ்னால் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில டாபிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் லைக் வந்து காம்பினேஷன். இது வந்து ஒரு அமெண்டடான டாப்பிக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. வந்து அதிகமாக இருக்குது. ஸோ காம்பினேஷன் உங்கள் புக்கில் வந்து இது தப்பாக இருந்தால் அது ரெஃபர் பண்ணாதீங்க, நான் எழுதுறது ரெஃபர் பண்ணுங்கள். இது என்னதுமா அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு இந்த டாப்பிக்கு, ஓகேவா. அமெண்ட்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வந்து நியூ திங் தான் நம்ம படிக்கணும். ஸோ காம்பினேஷனாக என்ன மேம்னா இதுவும் ஒன்றும் இல்லை, ஒரு அக்யூசிஷன் ஆஃப் என்னது ஒன் ஆர் மோர் என்டர்பிரைஸ் பை ஒன் ஆர் மோர் என்டர்பிரைஸ். ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் அக்யூசிஷன் பண்ணுறாங்க. எப்படி ஒன்று கண்ட்ரோல் வாங்குறாங்க, இல்லை ஷேர்ஸ் வாங்குறாங்க, இல்லை ஓட்டிங் ரைட்ஸ் வாங்குறாங்க, அக்சஸ் வாங்குறாங்க. அப்படி இல்லைனா ஒரு மர்ஜர் ஆர் அமல்கமேஷன் நடக்குது. அண்ட் தென் ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டை வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா அப்போ நம்ம காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ காம்பினேஷனாக என்னது அக்யூசிஷன். ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸ் வந்து அக்யூசிஷன் பண்ணுறது, ஓகேவா. ஸோ அக்யூசிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் என்டர்பிரைசஸ் பை ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ். எப்படி வந்து அக்யூசிஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கண்ட்ரோல் வாங்குவாங்க, ஓகேவா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இதை பற்றிலாம் வந்து டேக் ஓவர் கோட்லேயே வந்து நல்லா தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ கண்ட்ரோல் வாங்குவாங்க, இல்லை ஷேர்ஸ் வாங்குவாங்க, அப்படி இல்லைனா ஓட்டிங் ரைட்ஸ் வாங்குவாங்க, அப்படி இல்லைனா அசட்ஸ் வாங்குவாங்க. அப்படியும் இல்லைனா என்ன நடக்கும், மர்ஜர் ஆர் அமல்கமேஷன் நடக்கும். ஓகேவா. ஓகே, அண்ட் தென் இதோட சேர்த்து ஒரு காம்பினேஷன் நீங்கள் சொல்லணுன்னா இதோட சேர்த்து வந்து ஒரு லிமிட் சொல்லியிருக்காங்க. அந்த லிமிட்டை வந்து எக்ஸீட் ஆகிருந்தால் அப்போ வந்து காம்பினேஷன், ஓகேவா. ஸோ சாட்டிஸ்ஃபைஸ் த ஃபாலோயிங் த்ரெஷோல்ட்ஸ். அப்போ என்ன ஆகும், நம்ம காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன மேம் லிமிட் அப்படின்னா, ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து அமெண்ட்மெண்ட் ஆனது. ஸோ ப்ளீஸ் மேக் நோட். ஸோ உங்கள் தடிமடியில் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவல் லெவல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிடிப்போம். குரூப் லெவல், ஓகேவா. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் லெவல்னால் தனிப்பட்ட முறையில் இல்லை குரூப்பாக சேர்ந்து, ஓகேவா. என்ன இன் இந்தியா அவுட் சைடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிப்போம். இன் இந்தியா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா அண்டு அவுட் சைடு இந்தியா அப்படின்னு ரெண்டாக பிடிப்போம். ஸோ இந்த ஃபார்மேட்லேயே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து 6. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்ன மேம், இந்த இந்தியாவில் நாங்கள் இண்டிவிஜுவல் லெவலில் என்ன வச்சுருக்கணும், கம்பைன்டு அசட்ஸ் வச்சுருக்கீங்களா, கம்பைன்டு அசட்ஸு, அப்படி இல்லைனா டேர்ன் ஓவர். என்னதுமா கம்பைன்டு டேர்ன் ஓவர். ஸோ 6, இதுவும் 6, ஓகேவா. எவ்வளோ மேம்னா இண்டிவிஜுவல் லெவலில் கம்பைன்டு அசட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 2500 crore, ஓகேவா. குரூப் லெவலில் கிரேட்டர் தேன்
rupees 10,000 crore. ஓகே, இங்கேயும் வந்து ருபீஸ் வரும். ஓகேவா? ஸோ கம்பைன்டு டேர்ன் ஓவர் இன் இந்தியாவில் இண்டிவிஜுவல் லெவலில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா greater than rupees 7,500 crore, greater than rupees 30,000 crore. ஓகேவா? இவ்வளோ 30,000 crore. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன் இந்தியா அவுட் சைடு இந்தியாவிலும் நம்ம அதே மாதிரி தான் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேயும் வந்து இண்டிவிஜுவல் லெவலில் வந்து அவுட் சைடு இந்தியான்னு இருக்குது. ஸோ அவுட் சைடு இந்தியானா நம்ம ருபீஸில் மட்டும் இருக்காது, டாலர்லேயும் இருக்கும். ஓகேவா? கம்பைன்ட் அசட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.25 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பில்லியன் ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து அட்லீஸ்ட் rupees 1,250 crore வந்து எங்கே இருக்கணுமா? இந்தியாவில் இருக்கணுமா? ஓகேவா? இது என்னது? கம்பைன்டு அசட்ஸுக்கு மட்டும். ஸோ வந்து நம்ம கம்பைன்ட் டர்ன் ஓவர் கீழே இறக்கி விட்ருவோம். ஓகேவா? ஓகே, ஸோ 6 ஓகே, இது என்னது? கம்பைன்ட் அசட்ஸுக்கு மட்டும் இந்த டாலர் US டாலர் 1.25 பில்லியன் ப்ளஸ் அட்லீஸ்ட் rupees 1,250 crore இன் இந்தியா. ஓகே, கம்பைன்டு டேர்ன் ஓவருக்கு வந்து டாலர் 3.75 இது வந்து US பில்லியன் ப்ளஸ் அதில் வந்து அட்லீஸ்ட் rupees 3,750 crore இன் இந்தியா. ஓகேவா? இது எதுக்கு? இண்டிவிஜுவல் லெவலுக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம குரூப் லெவலுக்கு பார்க்கணும். ஓகே, ஓகே, ஸோ குரூப் லெவலுக்கு பார்க்கலாம். ஸோ குரூப் லெவலுக்கு இன் இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியாவுக்கு US டாலர் 5 பில்லியன் ப்ளஸ் அட்லீஸ்ட் ருபீஸ் அதே தான் 1,250 crore இன் எங்கே இருக்கணும்? இந்தியாவில் இருக்கணும். அண்ட் தென் டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகே, டேர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் US டாலர் 15 பில்லியனு ப்ளஸ் அட்லீஸ்ட் rupees 3,750 crore வந்து இந்தியாவில் இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான்மா ஃபுல்லாக காம்பினேஷனு. காம்பினேஷனாக என்ன சொன்னோம்? ஒரு என்டர்பிரைஸ் இன்னொரு என்டர்பிரைஸை வந்து அக்யூசிஷன் பண்ணுறது. ஓகே, ஆனால் அதோடு சேர்த்து இந்த லிமிட் வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு பேர் என்ன? காம்பினேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து அமெண்டட் இதுதான் உங்களுக்கு டிசம்பர் 2025க்கு வந்து அப்ளிகபிள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி மேம் படிக்கிறதுனா நம்ம இப்படியே தான் படிக்கணும். லைக் வந்து என்னது? இண்டிவிஜுவல் லெவல், குரூப் லெவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன் இந்தியா இல்லைனா இன் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா. ஓகேவா? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன் இந்தியாவை ரெண்டாக பிடிக்கணும். கம்பைன்ட் அசட்ஸ், கம்பைன்ட் டேர்ன் ஓவர். கம்பைன்ட் அசட்ஸ் இண்டிவிஜுவல் லெவல், குரூப் லெவலுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,500 crore rupees கிரேட்டராக இருந்தால், குரூப் லெவலுக்கு 10,000 crore கிரேட்டராக இருந்தால், அண்ட் தென் கம்பைன்டு டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் rupees 7,500 crore இருந்தால், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குரூப் லெவல் 30,000 crore. தென் இன் இந்தியா அவுட் சைடு இந்தியா. ஸோ இன் இந்தியா அவுட் சைடு இந்தியா திருப்பியும் கம்பைன்ட் அசட்ஸ், கம்பைன்ட் டேர்ன் ஓவராக பிடிக்கிறோம். அதில் இண்டிவிஜுவல் லெவலில் கம்பைன்ட் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா US டாலர் 1.25 பில்லியன் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன 1,250 crore. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லெவலையும் குரூப் லெவலையும் இந்த அட்லீஸ்ட் 1,250 crore இன் இந்தியா சேமாக இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3,750 crore இன் இந்தியா இங்கேயும் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து என்னது 2,500 crore 10,000, 7,500 30,000, என்னது 2,500 10,000, 7,500 30,000.
தென் 1.25 பில்லியன் 5 பில்லியன் 3.75 பில்லியன் 15 பில்லியன் ஓகேவா என்னது 2500 அந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்பர் என்னோட சேர்த்து ரிப்பீட் பண்ணுங்கள் 2500 10,000 7,500 30,000 ஸோ 7,500 அதிகமாக இருக்குது ஸோ இங்கேயும் வந்து அதிகமாகுது லைக் 30,000 ஸோ என்னது 2,500 10,000 7,500 30,000 தென் கீழே பார்த்தீங்கன்னா இன் இந்தியா அவுட் சைடு இந்தியா டாலரும் சேர்த்து வரும் அதில் அட்லீஸ்ட் இவ்வளோ இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ 1.2 பில்லியன் ப்ளஸ் 1,250 இந்த பக்கம் 5 பில்லியன் ப்ளஸ் 1,250 டேர்ன் ஓவர் எடுத்தீங்கன்னா 3.75 ப்ளஸ் 3,750 இங்கே 15 பில்லியன் ப்ளஸ் 3,750 ஓகே அப்போ இது இருந்தாலே வந்து காம்பினேஷன் ஓகே அது எப்போ மேம் வாய்டு நம்ம எதுக்காக இங்கே படிச்சுட்டு இருக்கோம்னா இந்த காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா லைக்லி டு காஸ் அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்டில் அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா ஸோ அதே தான் இங்கேயும் வருது லைக் இந்த காம்பினேஷன் எங்கே போய் முடியும்னா நீங்கள் பண்ணுற இந்த அக்யூசிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் என்டர்பிரைஸ் இல்லை கண்ட்ரோலு ஷேர்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் அக்சஸ்லாம் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன காசு ஆகுது அப்ரிஷியபிள் அட்வைஸில் காசு ஆகுது இதில் காம்படிஷன் இந்தியா அப்போ என்னது வாய்டு என்னது வாய்டு ஓகேவா ஸோ இந்த காம்பினேஷன்ன்றது எப்போ வாய்ட் ஆகும் if a combination is likely to cause appreciable adverse effect on competition in India okay ஸோ நம்மளுக்கு இந்த வேர்டு பார்த்தோம் இந்த வேர்டுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க இந்த அக்ரிமெண்ட்டில் இவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க என்னது ப்ரைஸு இல்லை வந்து ஷேரிங் ஆஃப் மார்க்கெட்டில் போய் முடியுது இல்லை லிமிட் ஆர் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன் சேலு சப்ளை ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது இதெல்லாம் என்ன ஆகுதுமா அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் ஆகுது அப்படி இருந்தால் வாய்டு அப்படின்னு சொல்லியிருந்தோமா அதே தான் இங்கேயும் ஸோ காம்பினேஷனாக என்னன்றது நம்ம ரெண்டு கேட்டகரியாக பார்த்தோம் லைக் வந்து அக்யூசிஷன் ஆர் ஒன் ஆர் மோர் என்டர்பிரைஸ் ஸோ வந்து அக்யூசிஷனாலே நம்ம டேக் ஓவரில் படித்த மாதிரி அது என்னவாக இருக்கலாம் கண்ட்ரோலாக இருக்கலாம் ஷேர்ஸாக இருக்கலாம் ஓட்டிங் ரைஸாக இருக்கலாம் அசஸ்ஸாக இருக்கலாம் அப்படி இல்லைனா மர்ஜர் அண்ட் அமல்கமேஷனாகவும் இருக்கலாம் ஸோ மர்ஜர் அண்ட் அமல்கமேஷனுக்கு நம்ம டீட்டெயிலாக வந்து எதில் பார்த்தோம் கம்பெனிஸ் ஆக்டில் காம்ப்ரமைஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தோம் ஸோ ஓகேவா ஸோ இன்னொரு வாட்டி சொல்லணுன்னா நான் வந்து சொல்கிறேன் லைக் காம்ப்ரமைஸ்னால் சாரி இது மர்ஜர்னால் என்னது ஒரு ஏ கம்பெனி இருக்குது பி கம்பெனி இருக்குது ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து சி கம்பெனி ஆரம்பிக்கிறது என்னது மர்ஜர் இங்கே ஏவும் க்ளோஸ் ஆகிடும் பியும் க்ளோஸ் ஆகும் எது ரன் ஆகும் ஏவும் பியும் சேர்ந்த மாதிரி சி வந்து ரன் ஆகும் அது என்னது மர்ஜர் ஓகேவா அமல்கமேஷன்றது ஏ இருக்குது பி இருக்குது ஏ வந்து பிக்குள்ளே போயிடும் இப்போ என்ன ஆயிடுச்சு ஏ க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ பி தான் வந்து ஏக்கும் சேர்ந்த மாதிரி ரன் ஆகும் இது வந்து என்னதுமா அமல்கமேஷன் ஸோ யூ ஷுட் நோ த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மர்ஜர் அண்ட் அமல்கமேஷன் ஓகேவா ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் மட்டும் இல்லை இந்த ஃபாலோயிங் த்ரெஷோல்ட்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் என்ன மேம் அந்த த்ரெஷோல்ட் லிமிட்னா இதுதான் அந்த லிமிட்டு இது வந்து எக்ஸீட் ஆச்சுன்னா வேறு வழி இல்லைமா யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் ஓகேவா அண்ட் தென் அமெண்ட்மெண்ட் வேறு என்னது அமெண்ட்மெண்ட் வேறு ஸோ உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் வந்து எம்சிக்யூ 2 மார்க்ஸில் கட்டாயம் கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி இல்லைனா 7 மார்க்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டாபிக் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 9 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது டிசம்பர் 2025 பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை ஒன்றும் இல்லை ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்து எழுதுங்க 4th டைம் பார்க்காம எழுதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நான் சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா ஸோ இந்த காம்பினேஷன் வந்து அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட்டாக காசு ஆகுதுன்னா அப்போ என்ன ஆகும் அது நம்ம அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் வந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம் வாய்டு அப்படின்னு சொல்லுவோம் வாய்டுனா என்னது இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ அது கொட்டை எழுத்தில் எழுதிடணும் வாய்டு அப்படின்னு எழுதிடணும் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம காம்படிஷன் ஆக்டில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸு ஸோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிட்டோம் ஓகேம்மா
ஸோ ஓகே, ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட். ஸோ நம்மளுடைய ரிட்டன் நோட்ஸை வச்சு படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் 2 டைப்ஸ் பார்த்தோம், வெர்டிக்கலு ஹாரிஜான்டலு. ஸோ வெர்டிக்கல் அக்ரிமெண்ட்ஸில் என்னென்னு பார்த்தோம், டை இன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தோமா. அப்புறம் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்னா என்ன கொஞ்சம் குழப்பி கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, தென் நம்ம பார்த்த டைப்ஸு தான். ஓகேவா, லைக் எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட், எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அக்ரிமெண்ட்டு, தென் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூசல் டு டீலு, ரீசேல் ப்ரைஸ் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாகவே பார்த்தோம். ஓகேவா, ஸோ வந்து ரீட்டைல் ப்ரைஸ் மெயின்டெனன்ஸ்னால் வந்து இன்னொரு வாட்டி, அதாவது நம்ம மேனுஃபேக்சர்கிட்டேருந்து டீலர் வாங்குறாரு, டீலர்கிட்டேருந்து ரீட்டைலுக்கு போகும்போது அவரே ஒரு ப்ரைஸ் எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, அதை தான் நீ வந்து என்ன பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே. ஸோ ரெஃப்யூசல் டு டீலுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ஏபிசி லிமிடெட் வந்து ஒரு டீலர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டொமஸ்டிக் ஃபேன்ஸ் வந்து என்னதுக்கு சேல் பண்ணுறதுக்கு, அவனை ரெஸ்ட்ரிக்டிவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து வேறு எங்கேயும் டீலர்ஷிப் இதே ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஃபேன் ப்ராடக்ட்னால் நம்மக்கிட்ட தான் வரணும், வேறு யாருக்கிட்டையும் இதே ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. என்ன பண்ணுறீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. இதுதான் வந்து ரெஃப்யூசல் டு டீலு. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன், சப்ளைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ சப்ளைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி லிமிடெட் வந்து சோனி பிரதர்ஸ் வந்து சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுங்கள் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து வேறு யாருக்கிட்டையும் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இந்த சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, தென் பார்த்தீங்கன்னா அபோவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஷால் நாட் அப்ளை டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னால் நான் சொன்னேன், காப்பி ரைட்டு, பேட்டன்ட்டு, ட்ரேட்மார்க்கு, ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், டிசைன்ஸு இதெல்லாம் வந்து வரும். ஓகேவா, அண்ட் தென் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷனல் பார்த்தோமா. எக்ஸப்ஷனல் அக்ரிமெண்ட்ஸ்னால் வந்து இந்த கேஸஸுக்கு எக்ஸப்ஷன்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொன்னோம், ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட். அப்போ இது வந்து என்னது, ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட் கிடையாது. ஸோ ஓகேவா, ஓகே. ஸோ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஷால் நாட் அப்ளை டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஷால் நாட் அப்ளை டு தீஸ் 2 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஓகே, ஃபைன். தென் அப்யூஸ் ஆஃப் டாமினன்ட் பொசிஷன் பார்த்தோம். தென் காம்பினேஷன், அதோட ரெகுலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ காம்பினேஷன் இதுதாம்மா. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய நோட்ஸை பாருங்கள் போதும். ஸோ அசட்னா என்ன, ஸோ அசட்டுன்னு சொல்கிறோம், கம்பைன்டு அசட்டுன்னு சொல்கிறோமா. ஸோ அசட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசட் வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், பேஸ்ட் ஆன் புக் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேவா, எதில் மேம் புக் வேல்யூ இருக்கும், ஆடிட்டட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் இருக்கும் என்டர்பிரைஸோட. எதில் மேம் ப்ரீவியஸ் இயர், இமீடியட்லி ப்ரீசீடிங் இயர், அதுதான் எடுக்கணும். எதுக்கு, வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ்க்கு. ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா, டிப்ரிசியேஷன் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். அண்ட் தென் வந்து இதோட இந்த வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸில் என்னென்னலாம் இன்க்ளூடட்னு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வேல்யூ, குட்வில்லு, காப்பிரைட்டு, பேட்டன்ட்டு, அண்ட் தென் இன்டெலெக்சுவல். இதை வந்து ஜென்ரலாக ஒரு டேர்ம், இந்த காப்பிரைட், ட்ரேட்மார்க்கு, பேட்டன்ட்டு, டிசைன்லாம் ஒரே ஒரு டேர்ம் சொல்லிடலாம், லைக் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதர் கமர்ஷியல் ரைட்ஸ். ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் அசட்ஸு. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே காம்பினேஷனில் அசட்ஸ்ன்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம், கம்பைன்டு அசட்ஸ்ன்னு பார்த்தோமா. இப்போ அசட்ஸ்னால் என்ன, இந்த அசட்ஸை எப்படி வேல்யூ பண்ணுறதுக்குன்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இந்த அசட்ஸை எப்படி வேல்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்ன எழுதலாம், வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ். ஓகே, ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் வந்து அசட் வேல்யூ வந்து எதை பேஸ் பண்ணிமா வேல்யூ பண்ணுறோம், புக் வேல்யூ. அசட் வேல்யூ இஸ் determined based on book value. book value எதுலேருந்து எடுப்போம், from audited accounts of the previous financial year, from audited accounts of the ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயர். ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷனும் வந்து அக்கௌண்ட் பண்ணணும். ஓகேவா, என்னது, டிப்ரிசியேஷன் மஸ்ட் ஆல்சோ பி அக்கௌண்டட். சாரி, ஓகே, டிப்ரிசியேஷன் மஸ்ட் பி அக்கௌண்டட் அப்படின்னு சொன்னோம். தென் பார்த்தீங்கன்னா
இந்த வேல்யூ ஆஃப் அசெட்டில் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் என்னது இன்க்ளூட்ஸ் என்னென்ன இன்க்ளூட் சொல்லிடணும் பிராண்ட் வேல்யூ and then பார்த்தீங்கன்னா goodwill then பார்த்தீங்கன்னா intellectual property rights ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும் நம்ம சொன்ன மாதிரி பேட்டன்ட்டு டிசைனு ட்ரேட்மார்க்கு காப்பிரைட்டு ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு வேர்டு லைக் இன்டெலெக்சுவல் இதுக்குன்னு தனியாக லா இருக்குமா கம்பெனி செக்ரட்டரியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு தனி செட் ஆஃப் லா 40 மார்க்ஸ் இருக்கும் அவ்வளோ பெரிய கான்செப்ட் எல்லாம் பேட்டன்ட்டு காப்பிரைட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒன்றொன்றுத்துக்கும் மீனிங் என்னென்ன அண்ட் தென் வந்து எத்தனை வருஷம் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் ஓகேவா ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியும் வந்து இன்க்ளூடட் அதோடு சேர்த்து அதர் கமர்ஷியல் ரைட்ஸ் ஸோ இதுதான் வந்து என்னது வேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் பார்த்தோம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் காம்பினேஷன் நெக்ஸ்ட் என்னது ரெகுலேஷன் ஆஃப் காம்பினேஷன் அண்ட் தென் காம்படிஷன் சிசிஐ சொன்னோம் இல்லையா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓகே அது முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடும் காம்படிஷன் ஆக்ட் 2002 வந்து முடிஞ்சிடும் ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம பொறுமையாக பார்த்தோம் இப்போ வந்து ரெகுலேஷன் ஆஃப் காம்பினேஷன் பார்க்கலாம் ஓகே ஸோ ரெகுலேஷன் ஆஃப் காம்பினேஷன் ஸோ காம்பினேஷன் வந்து என்ன சொல்லிட்டோம் அது வந்து ஒரு அக்யூசிஷன் ஆஃப் 1 or more என்டர்பிரைஸ் அண்ட் தென் த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆனால் அது வந்து காம்பினேஷன் ஸோ காம்பினேஷனில் என்ன சொன்னோம் லைக் வந்து அது வந்து அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் இருந்தால் அது வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ பர்சன் ஒரு என்டர்பிரைஸ் வந்து காம்பினேஷனில் என்டர் ஆகக்கூடாது விச் காசஸ் அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் இந்த ரிலவென்ட் மார்க்கெட் இன் இந்தியா சச் காம்பினேஷன் ஃபார் மீ வாய்ட் இது நம்ம பார்த்தோம் ஓகேவா ஓகே ஸோ யாராவது ஒரு பர்சன் இல்லை ஒரு என்டர்பிரைஸ் காம்பினேஷனில் என்ட்ரு ஆகணும் லைக் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆகணும் இல்லை அக்யூசிஷனில் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் யாருக்கு கமிஷனுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த ஃபார்மில் ஃபீஸும் பே பண்ணணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே வித்தின் 30 டேஸ் ஓகேவா எதுக்கு அப்ரூவல் ஆஃப் த ப்ரொபோசல் ரிலேட்டிங் டு மர்ஜர் ஆர் அமல்கமேஷன் பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் எனி அக்ரிமெண்ட் நோ காம்பினேஷன் ஷால் கம் இன் டு எஃபர்ட் until 210 days have been passed from the day on which notice has been given to the commissioner and the commission has passed orders whichever is earlier ஓகே என்னம்மா சொல்கிறாங்க ஸோ வந்து எந்த ஒரு பர்சனும் எந்த ஒரு என்டர்பிரைஸும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்டர் ஆகக்கூடாது அது வந்து என்ன காஸ்ட் பண்ணுறதா இருந்தால் லைக் அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபர்ட் காஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ரீசன் ஓகேவா காஸ்ட்னால் வந்து அந்த அக்ரிமெண்ட் எங்கே போய் முடியுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஓகே அப்படி இருந்தால் என்னது நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணியிருந்தோன்னா அது வந்து வாய்டு ஸோ ஏதாவது ஒரு பர்சன் ஏதாவது ஒரு என்டர்பிரைஸ் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க எதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்க இந்த காம்பினேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா தென் அவங்க என்ன பண்ணோம்னா